நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தர் நல்லவர். God is good. அவர் கிருபை என்றும் உள்ளது. His mercy endures forever. இதை ஒவ்வொரு நாளும் நாம் உணர வேண்டும். We should start to believe this on our day-to-day lives. காரணம் Reason, கர்த்தருடைய கிருபையும் by the grace of our God, பரிசுத்தருடைய பிரசன்னமும் with the presence of the Holy Spirit, நம்மோடு கூட இருப்பதை it is with us. நினைத்து When we think about that, தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். we should always give glory to God. காரணம் அவர் பரிபூரணர். Reason, He is a fullness of God. முழுமையானவர். He is a complete God. மகிமையானவர். He is a glorified God. ஒப்பற்ற தேவனை ஆராதிக்கின்றோம். He is the greatest God. அதனால் So, நம் வாழ்க்கையிலே in our lives, என்ன பிரச்சனை வந்தாலும் whatever problem we face, அதை நம்மால் மேற்கொள்ள முடியும். we can able to overcome. நம்மால் ஜெயிக்க முடியும். We can able to have victory over it. ஏனென்றால் Because தேவன் தம்மை முழுமையாய் கொடுத்தார். God has given Himself fully. நம் வாழ்க்கையிலே தன்னை முற்றிலுமாய் கொடுத்தார். In our lives, He has given fully. தேவன் நிறைவானவர். God is a complete God. நிறைவானவராகிய தேவன் நம் வாழ்க்கையில் வரும்பொழுது, Since we received a God with a full measure, குறைவான அனைத்தும் ஒழிந்து போகும் என்று பார்க்கிறோம். we can able to see all the lack will be moving from our lives. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக Today, let's meditate on God's words. சங்கீத புத்தகம் Psalms, 16ஆம் சங்கீதம் Psalm 16, 11ஆம் வசனம். verse 11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரத்தில் நித்திய பேரின்பும் உண்டு. Thou wilt show me the path of life. In thy presence is fullness of joy. At thy right hand there are pleasures forevermore. இந்த சங்கீதம் தாவீது சங்கீதம். This psalm is Psalms of David. தேவனை உணர்ந்தவன், He experienced God. தேவனை அறிந்தவன், He know God. தேவனை சுவைத்தவன். He tasted the goodness of God. தேவ பார்வையிலே In the sight of God, மென்மையான ஒரு பாத்திரமானவன். he is a special one. தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவன். He is the man who followed God's own அவன் heart. அனுபவித்து சொல்கிற அனைத்து சங்கீதங்களும் இதை வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Through his experience in his life, he shared his psalms to us. ஜீவ மார்க்கத்தை என்று அவர் சொல்கிறார். He is saying the path of life. சொல்லப்போனால் தாவீது ஒரு தீர்க்கதரிசி கூட சொல்லலாம். We can able to say he is a prophet. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே Before the birth of Jesus, ஜீவ மார்க்கம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். he is saying in this word the path of life. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து Because Jesus Christ is. இதோ மரித்தேன் ஆனாலும் சதாகாலம் உயிரோடு இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். Jesus has said, I'm dead, see, now I'm living forever. ஜீவ மார்க்கத்தை தெளிவுபடுத்துவீர் என்று அவர் ஏங்குகிறான். He is seeking God to show the path of life. அந்த ஏக்கத்தை இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே பூர்த்தி செய்தார். God has been fulfilling that in the New Testament. பரிபூர்ணமான ஆனந்தத்தை உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தேவன் கொடுத்தார். He is giving the complete joy to this world. ஆனால் அநேகர் அதை எடுத்துக்கொள்ள முடியாதபடிக்கு இயேசுவை தூரமாக்குகிறார்கள். But many cannot able to follow that path. They have been neglecting Jesus. உண்மையான தேவனோடு கூட உறவாட விருப்பம் கொள்வதில்லை. They are not the one who are following the true God. ஆனால் தாவீது அனுபவத்தில் But when you see the experience of David, சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் என்று சொல்கிறார். he is saying, in thy presence is a fullness of joy. தாவீது வாழ்க்கையில் எத்தனையோ ஆனந்தங்களை சந்தித்திருக்கிறார். David has received many joyful moments in his life. ஆனால் தேவ சமூகத்தில் தான் But he is saying, in God's presence alone, பரிபூர்ண ஆனந்தம் என்று பார்க்கிறோம். there is fullness of joy. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட In our lives also, உலகத்தில் எவ்வளவு சந்தோஷங்களை பார்த்திருப்போம். we may look at many happy moments in our ஆனால் life. தேவ சமூகத்தில் கிடைக்கின்ற சந்தோஷம் But the one we are receiving in the அது presence of God, பரிபூர்ணமான சந்தோஷம். it is fullness. அது முழுமையான சந்தோஷம். It is fullness and அது complete. நித்திய சந்தோஷம். It is an everlasting இதை joy. யாராலும் கொடுக்க முடியாது. No one can able to give. எந்த தலைவனாலும் கொடுக்க முடியாது. No leader can able to give. எந்த பிரபலமான மனுஷனாலும் கொடுக்க முடியாது. No familiar one can able to give that. நாம் ஆராதிக்கிற இயேசு ஒருவர்தான் The one we are worshipping is Jesus. பரிபூரணத்தை கொடுக்க முடியும். He can able to give the ஒரு complete. செல்வந்த மனுஷனிடத்தில் நாம் கேட்போம் என்று சொன்னால் We can able to go and ask with the wealthy people. எல்லாம் இருந்தாலும் கூட Even though he has everything, முழுமை இல்லாதபடிதான் இருப்பதாக சொல்வார்கள். he is not having that fullness in his life. பணம், புகழ், Money, fame, எல்லாம் இருந்தாலும் even though he has everything, முழுமை இல்லை.
he doesn't experience that கொண்டே fullness. இருக்கிறார்கள். He's seeking on that. ஆனால் தாவீது அந்த ரகசியத்தை கண்டுகொண்டார். But David find out that secret. அதை நமக்கு விளக்கி காண்பித்திருக்கிறார். He is saying in this verse very clearly. நாமும் விளங்கிக் கொள்ள வேண்டும். We also should understand that. அநேகருக்கு விளக்கி காண்பிக்க வேண்டும். To share this to many people. பரிபூர்ணமான ஆனந்தம். Fullness of joy. பரிபூர்ணமான ஆனந்தம். It is a fullness of joy. இது பணம் கொடுத்து வாங்க வேண்டிய காரியம் அல்ல. This is not the one who can buy with the money. அவர் சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும்போது, When we surrender in His presence, இயேசுவை நம்பும் பொழுது, when we trust Jesus, எப்பேற்பட்ட மனிதனும் whoever it is, அவன் ஏழையாய் இருக்கலாம், even though he is a poor one, எங்கோ ஒரு மூலையில் இருக்கலாம், he may at the corner of this world, அறியாத மனுஷனாய் இருக்கலாம், he doesn't know about God, மதிப்பில்லாத ஒரு மனுஷனாய் இருக்கலாம், he may be an unrespectful one, மறக்கப்பட்ட மனுஷனாய் இருக்கலாம். he may be a one who's been ஆனால் separated. தேவனால் அவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது When God chosen that person, அவனுடைய வாழ்க்கை பரிபூர்ணமான ஆனந்தம். he will start to experience fullness. பணமில்லையே, Even though he doesn't have money, எந்த மேன்மையிலே யோசிக்க வேண்டாம். even though you may think we don't have any fame, பரிபூர்ணமான ஆனந்தம் கொடுக்கும்படியாக God is happy to give you that தேவன் fullness. விரும்புகிறவராய் இருக்கிறார். God is happy to give you. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்று அங்கலாய்த்த தாவீதுக்கு Thou will show me the path of life. புதிய ஏற்பாட்டில் இயேசு வெளிப்பட்டார். In the New Testament, Jesus அதை revealed. நமக்கு பரிபூர்ணமான ஆனந்தத்தை கொடுத்திருக்கிறார். He has given us a complete joy அதை today. பெற்றுக்கொள்வோம். Receive it today. அதை அனைவருக்கு பகிர்ந்து சொல்வோம். Share that to many people. ஜெபிப்போமா? Let us pray today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, எங்கள் தேவன் எங்களுக்கு our God is ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்தினபடினால் ஸ்தோத்திரம். shown us the path of life. We thank you for இந்த that. உலகத்தில் எவ்வளோ மக்கள் வந்திருப்பார்கள், Many people have came into this world. எவ்வளோ பக்தி உள்ள ஜனங்கள் இருந்திருப்பார்கள், Faithful and obedient ones are there. தெய்வம் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் இருந்திருப்பார்கள். Many gods will have been there. வந்தார்கள், People came, வாழ்ந்தார்கள், they lived, மரித்தார்கள், they died. முடிந்தது. It's over. ஆனால் வந்தீர், But you came, வாழ்ந்தீர், you lived, எங்களுக்காக மரித்தீர், you died for us, உயிர்த்தெழுந்தீர், you resurrected. இன்றைக்கு உயிரோடு இருக்கிறீர். Today you are living forever. எங்களை சந்திக்க வரப்போகிறீர்கள் ஐயா. Thank you to come again. நினைக்கும் போதெல்லாம் When we think about எங்கள் that, மனம் பரிபூர்ணமாய் இருக்கிறது we ஐயா. are getting a fullness of joy. நினைக்கிறோம் அதை, We are thinking about that. நினைக்கிறோம் அதை. We are thinking தேவன் about that. நினைப்போமா? Let us think about இயேசுவை God. நினைப்போமா? Let us think about நினைத்துக் கொண்டே Jesus. இருங்கள். When we think about God, நினைத்துக் கொண்டே இருங்கள். think இந்த continuously. நேரமே பரிபூர்ணமான This time itself a complete joy. ஆனந்தமான ஒரு பிரசன்னம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. Joyful presence is இறங்கிக் coming into கொண்டிருக்கிறது. you. It is coming on you. ரீகாபால Oh, சந்தன. thank you, Lord. உணர்கிறோம் ஐயா. Experiencing it. உணர்கிறோம். We are experiencing it. மகிழ்ச்சியோடு நாட்களை கடந்து போகும்படி கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for experiencing it with the joy. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.